தடவை மட்டும் மனச கல்லாக்கிக்கிட்டு போயிட்டு வந்துடுறா. மா என்னம்மா இது? நான் வாழ்றதா இல்ல இப்படி நடிச்சு நடிச்சு என் வாழ்க்கைய முடிச்சுக்கவா? இல்லப்பா, இனிமேதான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நான் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவுமா அது? உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அம்மா நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா. சக்தி விடா படிச்சவளா அழகானவளா சக்தி குடும்பமே திகச்சு போற அளவுக்கு, ஏண்டா நான் மதனை எழுந்துட்டேன்னு பொறாமப்படுற அளவுக்கு ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. மா உன் வாயில இருந்து எப்படா இப்படி ஒரு வார்த்தை வரும்னு என் மனசுக்குள்ள மௌன பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தம்மா. இப்ப நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு ஏதோ மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கு. சந்தோஷம் தாங்க முடியல. பூமிகா கூட நான் நடத்தின இந்த குடும்ப நாடகம் இதோட முடிஞ்சது. மா உன்ன மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன் காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்கு. மா இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, லாஸ்ட் ஷப்பர், கடைசி விருந்து. அதான் இப்ப நடக்க போகுது. எனக்கும் பூமிகாவுக்கும் நடக்க போற கடைசி விருந்தே இதாம்மா. நான் போயிட்டு வரேன். சக்தி, மல்லிகா, பூமிகா, உங்க அப்பா எல்லாரையுமே இந்த வசந்தா ஒரு ஆளா நின்னு எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு பாரு. நீ போயிட்டு வாடா. சரிம்மா. ஹாய் ஹாய். யார் நீங்க? யாரை பார்க்கணும்? நான் இங்கிலீஷ் டீச்சர். என்னை எல்லாரும் லில்லி டீச்சர்னு தான் கூப்பிடுவாங்க. பொன்னிரங்கத்துக்கு நான் கத்து கொடுக்க வந்திருக்கேன். எது? ஏபிசிடி இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்திருக்கேன். ஓ சரிதா சரிதா, உள்ள வாங்க. வாங்க டீச்சர், உள்ள வாங்க வாங்க. அம்மா, அருக்காணி, பொன்னிரங்கம், பாட்டி எல்லாரும் வாங்க. பொன்னிரங்கத்துக்கு ஏபிசிடி சொல்லி தரதுக்கு லில்லி டீச்சர் வந்திருக்காங்க. ஹாய் ஹாய். இது என்ன டீச்சர் மாதிரியா இருக்கா? ஒரு மார்க்கமா இருக்கா? வாங்க பொண்ணு. வாரேன் சின்னதா. என்ன சின்னதா? பொண்ணு, இவங்க உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்திருக்காங்க. ஹாய். வணக்கம் டீச்சர். ஹாய். ஹாய் ஹாய். நீங்க கவலைப்படாதீங்க பொன்னிரங்கம், உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் பாடம் எடுக்கிறேன். இங்க பாருமா, உன்னை பார்த்தாலே தெரியுது நல்லா சொல்லி கொடுப்ப. நீ இங்கிலீஷ் பேச மட்டும் சொல்லி கொடு. சரி பொன்னிரங்கம், நம்ம எங்க டியூஷன் எடுக்கிறோம்? உள்ளங்க எல்லாம் இருக்குங்க. வாங்க 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 பாத்து டீச்சர். அப்பா பொண்ணு பாத்து படிப்பா. உட்காருங்க டீச்சர். அத்தடியோ. அப்புறம் பொன்னிரங்கம், பாடத்தை ஆரம்பிக்கலாமா? சரிங்க டீச்சர் சரிங்க. ஆமா, புக் ஏதாவது வச்சிருக்கியா? இருக்குங்க. முந்தின நாள் நானே கடையில போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிருக்கியா? பரவாயில்லையே. தங்கம்மா, இந்த டீச்சர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ புடவையும் அவ ஸ்டைலும் எனக்கு பிடிக்கல. ஆமா பாட்டி, அவ மட்டும் சரியா பாடத்தை சொல்லி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, துரத்தி விட்டுருவோம். என்ன பாருங்க. ஏ ஃபார் ஆப்பிள். ஆப்பிளுங்க சக்தி சொல்லுச்சு. அதெல்லாம் பழசு, நான் புதுசா சொல்லி தரேன். ஏ ஃபார் ஆர்ம்ஸ். ஆமாங்களா? கைய தூக்கு. ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ். ஏ பார் ஆர்ம்ஸ் ஆர்ம்ஸ் ஆர்ம்ஸ். ஏ பார் ஆர்ம்ஸ். பி ஃபார் பாடி. பாடியா? தங்கம்மா, அந்த பொம்பளை என்னத்த சொல்லி கொடுக்கறா? அவ டீச்சரா இல்ல துணியா வரியா? என்னங்க? டி ஃபார் பாடி. துணியா வரியே தான். பாடி. பாடிங்களா? பி ஃபார் பாடி. பாடிங்க. ஏ ஃபார் ஆர்ம்ஸ்ங்க. பி ஃபார் பாடிங்க. வந்துருச்சுங்க வந்துருச்சு. ஏ பி முடிஞ்சுச்சா? முடிஞ்சதுங்க. இப்போ சி. சி ஃபார் சீஸ். என்னங்க கணத்து சொல்றீங்க? எங்க நீங்க ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். சி ஃபார் சீக். மெதுவா பொண்ணுறங்கோ. தப்பாயிச்சுங்க. ஓகே. டி ஃபார்
டார்லிங். ஐயோ நீ சொல்லு டி ஃபார் டி ஃபார் டார்லிங். ஐயோ பொண்ணுரங்கம், என்ன மொரட்டுத்தனமா இருக்க நீ? சீ, போ, ரொம்ப மோசம். கே ஃபார் கேப்பா கிஸ். எங்க நீ சொல்ல பார்க்கலாம். கே ஃபார் கிஸ். அதான். எல் ஃபார் லவ். இந்தாமா நீ பாடம் சொல்லி கொடுத்தா போதும், வீட்டுக்கு கிளம்பு. இப்பதான் லவ் வரைக்கும் வந்திருக்கு, இன்னும் மீதி இருக்குல்ல. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்ப முதல்ல நீங்க கிளம்புங்கம்மா. ஏன் சின்னதா, ஏன் டூசரை பாதியில நிறுத்துற? டீச்சர் நல்லா தானே சொல்லி தராங்க. டீச்சர் நீங்க சொல்லுங்க டீச்சர். ஆய் மூடுறா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னும் ஏன் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இடத்து காலி பண்ணுங்க. பொண்ணுரங்கம், ஏன் எல்லாரும் என்ன விரட்டுறாங்க? அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீ முதல்ல கிளம்பு. ஓ அப்படிங்களா? பொண்ணுரங்கம், நீங்க எந்த வேலையும் வச்சுக்காம நாளைக்கு ஃப்ரீயா இருங்க. நான் உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்க வேண்டியது. சொல்லிட்டாங்க. அம்மா கொஞ்சம் போங்கம்மா. சரி. வரேன் பொண்ணுரங்கம். சரி பொண்ணுரங்கம், நான் கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. நீ எங்கடா போற? அவங்கள வழி அனுப்ப போறேன். அவங்களுக்கு போறதுக்கு வழி தெரியாதா? உள்ள போடா. தங்கம்மா, அவ சரிப்பட்டு வர மாட்டா. சக்தி கிட்ட சொல்லி ஆம்பளை வாத்தியார போட சொல்லு. ஆமா, அதான் சரி, அதையே செய்யலாம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி மாப்பிள்ள இருக்க? நல்லா இருக்க மாமா. என்ன பொண்ணு மாப்பிளையும் விலகி நிக்கிறீங்க, சேர்ந்து நில்லுங்க. பரவாயில்ல மாமா, நம்ம என்ன போட்டோவா எடுக்கிறோம்? போட்டோ எடுக்கும் போது தான் சேர்ந்து நிக்கணுமா? ஆரத்தி எடுக்கும் போது சேர்ந்து நிக்கணும். ஆஹா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் மல்லிகா. டேய், சொன்ன கேட்க மாட்டேன், சேர்ந்து நில்றா. சரி ஆரத்தி எடுங்க. வாமா, வாங்க, வா மாப்பிள்ள உள்ள வா. இதுதான் நம்ம வீடு. ஐயோ, உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? வா, உட்காரு உட்காரு. போ மாப்பிள்ள, போய் உட்காரு. வாடா, நீ உட்காரு. உட்காருங்க. பேசிட்டு இருங்க, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க. பிரயாணம் நல்லபடியா இருந்ததா? கம்ஃபர்டபுள். அப்பா, என்னம்மா? அத்தை நாங்க வந்து சேர்ந்த உடனே தகவல் கொடுக்க சொன்னாங்க. அப்படியா? சொல்லிட்டா போச்சு. பொண்ணு மாப்பிளையும் பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க. கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்க. எனக்கு எதுக்கு ஜூஸ்? நான் என்ன புது மாப்பிளையா? நீங்க புது மாப்பிளையா இருந்தப்ப செஞ்சதெல்லாம் அவங்கிட்ட சொல்லி கொடுத்துறாதீங்க. இந்தாங்க. அத்தை, அப்படி மாமா என்ன செஞ்சாரு? நீங்களா எதுக்கு நிக்கிறீங்க? போங்க, போய் சாப்பிடுங்க. போங்க. சரிங்கண்ணே. மாரிமுத்து, நீ போ, போய் சாப்பிடு போ. சாப்பிட்டு போங்க. சரிங்க. மதன், இவர் அம்மா எதிரில இருந்தா நான் நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம்னு சொல்லுவாரு. காஃபி கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, டீ கொண்டு வான்னு சொல்லுவாரு. டீ எடுத்துட்டு போய் கொடுத்தா ஏன் காஃபி போடலன்னு என் மேல எரிஞ்சு விடுவாரு. இவர் பக்கத்துல போய் சோஃபால உட்கார்ந்தனா என்ன மணமேடையில உட்கார்ந்துருக்கிற நினைப்பான்னு என் மேலே கடுப்படிப்பாரு. இவங்க அம்மா வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, என்கிட்ட குழஞ்சு பேசுவாரு. என்ன மாமா, அத்தை என்னென்னமோ சொல்றாங்க, என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் உண்மையா? அது வேற ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்க அம்மாவுக்கும் உங்க அத்தையை பிடிக்காம போயிடுச்சு. ஏதோ ஒரு காரணம் எல்லாம் இல்ல, இவங்க அம்மா பார்த்த பொண்ணை இவர் கட்டிக்கலையா, அதான். இவங்க அம்மா முன்னாடி என்னை எதிர்க்கிற மாதிரி நடிப்பாரு, அவங்க இல்லாதப்ப என்கிட்ட வந்து கெஞ்சுவாரு கொஞ்சுவாரு. அத்தை, மாமாவை பார்த்தா அப்படி நடிக்கிற மாதிரிலாம் தெரியலையே. டேய், வெளியில பார்த்தா அப்படித்தான் தெரியும், ஆனா அதான் உண்மை.
ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என் மாமியார் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. இவரும் என்ன நல்லபடியா நடத்த ஆரம்பிச்சாரு. எனக்கு அந்த சமயத்துல இருந்த ஒரே சப்போர்ட் என் மாமனார் தான். என்னையும் எங்க வீட்ல எல்லாரும் நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. எந்த பொண்ணும் தான் புகுந்த வீட்டை பத்தி மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்காம தான் பேசுவா. நானும் அப்படித்தான். என் அண்ணன்கிட்ட என் மாமியார் என்ன நல்லா வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். என் அதிர்ஷ்டம் கொஞ்ச நாள்ல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் மாமியார் என்ன ஏத்துக்கிட்டாங்க. என்ன மாமா இப்ப கூட அத்தை அப்படிதான். ஆ? நீ வேற மாப்பிள, இப்பெல்லாம் உங்க அத்தை பேச்சுக்கு மறு பேச்சு நான் பேசுறதே கிடையாது. மாப்பிள, கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் இவன் என் மேல செலுத்துற அன்புக்கு நான் மதிப்பு கொடுக்கலங்கிறது தெரிஞ்சுது. இப்பெல்லாம் அவளுக்கு நான் குழந்தை, எனக்கு அவ குழந்தை. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மாமா நீங்க பேசுறது கேட்கறதுக்கு. அவளை நல்லா வச்சிருக்கேன்னு பூமிகா சொல்றதை கேட்கும்போது எனக்கும் ஸ்வீட்டா தானே இருக்கு. நீ டாக்டருக்கு படிச்சவன். பூமிகா உனக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு நீ நினைக்காம வெகுளியா வெள்ள வெள்ளத்தோட பழகின பொண்ணே கிடைச்சதேன்னு பெருமைப்பட்டு நீ அவளை நல்லபடியா வச்சிருக்கியே, அத நினைச்சா உன் அத்தன்னு சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்குடா. கள்ளம் கபடு இல்லாம சிரிக்கிறா. உனக்கு நல்லபடியான மனைவியாவும் ஆயிட்டா, எங்களுக்கு பொண்ணு இல்லாத குறையும் தீத்துட்டா. மதன், எந்த சூழ்நிலையிலையும் இவளை கண் கலங்காம பாத்துக்கடா. மதன், இவ மட்டும் கண் கலங்கனா உன் அத்தை நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. மல்லிகா, மாப்பிள அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல. அப்படியே இருந்தாலும் சின்னஞ்சிறுசுங்க ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். எல்லாம் சரியாயிடும் மல்லிகா. என்ன மாப்பிள, நான் சொல்றது சரிதானே? ஆமா மாமா. நான் கூட ஆரம்பத்துல எப்படி இருந்தேன், இப்போ குழந்தை மாதிரி நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இல்லையா? அது மாதிரி மாப்பிளையும் சரியாயிடுவாரு. மாப்பிள, நீங்க 2 பேரும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு விருந்து சாப்பிட வாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிங்க மாமா. மாப்பிள, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சாயந்தரம் என் கம்பெனியோட கிளப்ல ஒரு மீட்டிங் இருக்கு. நம்ம 2 பேரும் போறோம். சரிங்க மாமா. மதன், ஹனிமூன்ல பூமிகாவை எப்படி சந்தோஷமா வச்சிருந்தியோ அதே மாதிரி எங்கேயும் சந்தோஷமா வச்சுக்கணும். அத இவ வாயாலேயே என்கிட்ட சொல்லணும். அத நான் சந்தோஷமா கேட்கணும். சரி வாங்க, உங்க ரூம காமிக்கிறேன். வாமா. சக்தி, உன் தம்பி முத்து விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? இவங்க வந்துட்டாங்களே, இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி பேசுறது? சொல்லுங்கம்மா. என்னம்மா, எதையோ சொல்ல வந்துட்டு தயங்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, பொண்ணு ரங்கம் படிக்கல. என் பையன் முத்து நல்லா படிச்சிருக்கான். பொண்ணு ரங்கத்துக்கு படிப்பு சொல்லி கொடுத்து இனிமேதான் தயார்படுத்தணும். ஆனா உன் தம்பி முத்து எல்லா தகுதியோடையும் தயாரா இருக்கான். அதனால சொல்லுங்க. இல்ல, இப்ப கம்பெனில பொண்ணு ரங்கத்துக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் பதவி கொடுத்திருக்கல்ல, அந்த பதவிய நீ உன் தம்பிக்கு கொடுத்தன்னா உனக்கு நிர்வாகம் பண்றதுக்கு உதவியா இருக்கும். அப்போ பொண்ணுரங்கத்தை என்ன பண்றது? பொண்ணுரங்கம் முத்துக்கு அடுத்தபடியா இருக்கட்டும். முத்துவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கட்டும். அத்தை, என்னை 6 மாசத்துல அறிவாளியாக்குறேன்னு டாக்டர் சொல்லி இருக்குது. கம்பெனில எல்லாம் சவால்லாம் விட்டுருக்குது. நானும் இன்னும் 6 மாசத்துல அறிவாளி ஆயிருவேன். அப்புறம் கம்பெனிலாம் ஒரு கலக்க கலக்கிட மாட்டேன். தம்பி, நீங்க கிராமத்துக்காரரு. இனிமே நீங்க படிச்சு தயாராகிறது கொஞ்சம் சிரமமான காரியம்.
உங்களை 4 பேர் படிக்காதவர்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சக்தி உங்களுக்கு டியூஷன் வச்சு தேத்த பாக்குது. காஞ்சனா பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கே. ஆரம்பிச்சிட்டா அடைக்கலோன்னு வந்தவ ஆட்சியை பிடிக்க ஆசைப்படுறாளா? முத்துவ வச்சு முதல் காய நகர்த்துறா. கம்பெனில பொன்னிறங்க இடத்த பிடிக்க பாக்குறா. சுவாரஸ்யமா தான் இருக்கு. இந்த தங்கம்மா விட்டுருமா? இங்க பாருங்க காஞ்சனாமா, முத்துக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும்னா கம்பெனில ஒரு வேலையை போட்டு சக்தி கொடுத்துருவா. அதுக்காக பொன்னுரங்கம் இடத்த கொடுங்கன்னு கேக்குறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? சக்திக்கு முத்து தம்பி, ஆனா பொன்னுரங்கம் புருஷன் இல்லையா? சக்தி பொன்னுரங்கத்தை ஆளாக்கி ஒசந்த நிலையில வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அதத்தான் நாங்க எல்லாரும் விரும்புறோம். சக்தி அவ புருஷனுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறத நீங்க ஏமா வேண்டான்னு சொல்றீங்க? நியாயமா? ஆமா, முத்து நாளையிலேருந்தே கம்பெனிக்கு வரட்டும். அவன் படிப்புக்கு தகுந்த மாதிரி கம்பெனில நிறைய வேலை இருக்கு. நான் அதுக்காக சொல்லல சக்தி. படிச்ச தகுதியான தம்பிய சாதாரண வேலையில வச்சுட்டு படிக்காத புருஷனை போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக்கிட்டான்னு உன்னை யாரும் தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா? அதுக்காக தாமா சொல்ல வந்தேன். அம்மா, நீங்க அப்படி நினைக்காம இருந்தா சரி. சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே கம்பெனியவே தூக்கி கொடுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கம்பெனியோட முழு உரிமையும் சக்தி கிட்ட தான் இருக்கு. பொன்னுரங்கம் சக்தியோட புருஷங்கிறதுனால போர்ட் ஆஃப் டைரக்டரா போட்டிருக்கா. சக்தி தம் புருஷனை தயார் பண்ணி பொறுப்புகளை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறா. வாழ்வா வாழ்வா. பொன்னுரங்கத்துக்கு ஏன் பொறுப்பை கொடுக்குறீங்கன்னு கேக்குறீங்களே, ஏங்க இத கேக்குறதுக்கு தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்தீங்களா? இத பாருங்கம்மா, நான் உன்னை நினைச்சுக்கிட்டு சொன்னா நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்களே. பொண்ணு ரங்கத்துக்கு தான் உரிமை இருக்கு, யாரு இல்லன்னு சொன்னா? அக்கா சொந்தமா ஒரு கம்பெனி வச்சிருக்கா, தம்பிக்கு அதுல சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்துடக்கூடாதுல்ல. நாளைக்கே இவ தம்பிக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம கெத்தா இருக்கணும்ல. அதுக்கு தாம சொல்ல வரேன். எல்லாம் எனக்கும் தெரியும். முத்துவையும் ஸ்வேதாவையும் மத்தவங்க மதிக்கிற மாதிரி தான் நான் நடத்துவேன். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். தங்கம்மாத்த எது சொன்னாலும் நல்லா யோசிச்சுதான் சொல்லுவாங்க. தங்கம்மாத்த சொல்ற மாதிரி முத்து கம்பெனில வேலை செய்யட்டும், படிப்படியா மேல வரட்டும். என்ன யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. இந்த காலத்துல எங்க சக்தி அக்கா மாதிரி யார் இருப்பா? அப்பாவுடைய 2வது குடும்பத்தை மதிச்சு வீட்டுக்குள்ள யார் அடைக்கலம் கொடுப்பா? நீங்க யோசிக்கிறத பார்த்தா சக்தி அக்கா கிட்ட வேற ஏதோ பெருசா எதிர்பார்க்கற மாதிரி தெரியுது. இத பாருங்க, என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரியும். சக்தியோட அப்பா இருந்திருந்தா எனக்கு எந்த நிலைமை வந்திருக்குமா? எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் இப்படி கையேந்தி நிக்கிற நிலைமை வந்திருக்குமா? எனக்கு பின்னாடி சக்தி இருக்கான்னு அவர் பாட்டுக்கு எழுதி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. நான் இப்போ எல்லார்கிட்டயும் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இத பாரு சக்தி, நீயா பார்த்து எது செஞ்சாலும் சரி, உன் விருப்பப்படியே பண்ணுமா. இது ஈ, இது எப்பு ஜி, ஈ 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 எப்பு ஜி. என்ன மாமா
டீச்சர் எப்படி சொல்லி தராங்க? நல்லா சொல்லி தராங்க சக்தி. அவங்க பாடம் சொல்லி தர விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்குது சக்தி. அப்ப 6 மாசத்துலயே அறிவாளி ஆயிடுவீங்களா? முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏ பி சி டி. ஏ ஃபார் ஏ பாரு சொன்னாங்க. ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல இல்ல, மாமா இங்கிலீஷ் படிக்க கத்துக்கிறாருல, அத பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன விஷயம்? ஏதாவது பேசணுமா? ஆமாங்கா, அம்மா உங்க கம்பெனில எனக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் போஸ்ட் கேட்டாங்களா. நீங்க கொஞ்ச நாளைக்கு மாமாக்கு அடுத்தபடியா வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறட்டும்னு சொன்னீங்களா? அது சம்பந்தமா அத்தை எதுவும் உங்ககிட்ட வருத்தப்பட்டு பேசினாங்களா? அம்மாவுக்கு நான் ஒரே நாள்ல முன்னேறி மேல வரணும்னு ஆசை. அக்கா கம்பெனி தானே, அதனால ஒரே நாள்ல உயர்ந்த பதவிக்கு போயிடணும்னு அம்மா நினைக்கிறாங்க. இல்ல மச்சான், இப்ப நீ என்ன சொல்ல வர? அத்தை சொன்ன மாதிரியே செய்யுங்கன்னு அக்கா கிட்ட கேட்க வந்திருக்கிறியா?